என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஸ்டாலின் கிட்டேயே மீண்டும் சரணடைய போகிறாரு திருமா. வன்னி அரசோட அமைச்சர் பதவி கேள்விக்குறியாக போகுது. அறிவாலயம் காய் நகர்த்த மும்முரமாயிருக்காங்க. 17வது சட்டமன்ற தேர்தலை சந்திக்க 23 கட்சிகள் அடங்கிய மகா கூட்டணி அமைத்தது திமுக. தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகி தாவேகாவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. இதனால திமுக தனித்து விடப்பட்டாங்க. அதனால திமுக ஏதாவது வேலை செஞ்சு விசிகாவை மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர காய்களை நகர்த்தி வராங்க. நடந்தது என்ன, விரிவா பார்ப்போம். திமுக கூட்டணியில போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது விசிகா. கடந்த மே 9ஆம் தேதி தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவும் அறிவிச்சாங்க. பிறகு மே 22ஆம் தேதி தாவேகா அமைச்சரவையில பங்கேற்பதா முடிவெடுத்து கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசுவ அமைச்சராக்குனாரு திருமா. இது குறித்து திமுக கிட்ட எந்த தகவலும் சொல்லல. இதனால கடுப்பான திமுக விசிகாவுடைய முக்கிய முகங்களை தங்களுடைய கட்சியில சேர்க்க திட்டமிட்டு காய நகர்த்திருக்காங்க. அதன் வெளிப்பாடாதான் விசிகாவோட ஊடகப்பிரிவு முதன்மை செயலாளர் பனையூர் பாபு திருமா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கட்சியிலிருந்து வெளியேறியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம மேலும் சில விசிகா நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து அறிக்கை விட வைத்ததோடு கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அவர்களை கட்சியில இணைத்துக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க திமுக மேலிடம். இந்த திட்டங்களை அறிஞ்சுகிட்ட திருமா தற்போது திமுகவுடைய முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கதா சொல்றாங்க விவர புள்ளிகள். தாவேகா ஆட்சி அமைக்க விசிகா ஆதரவளித்து விடக் கூடாதுன்றதுக்காகத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட பேசி திருமாவளவனை முதல்வராக்கக்கூடிய ஆபரேஷன்ல கையில் எடுத்தது திமுக. ஆனா அது கைகூடல அப்படின்றதும் அந்த கட்சியோட தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்க எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காம அமைதி காத்திருந்தாங்க. ஆனா தாவேகாவுடைய அழுத்தம், விசிகா தொண்டர்களுடைய விருப்பம் உள்ளிட்ட காரணங்களால தாவேகா அமைச்சரவைக்குள்ளாடியும் நுழைய சம்மதம் தெரிவிச்சாரு திருமா. இத திமுக துளியும் விரும்பல. திமுக கூட்டணிய உடைத்து விட்டாரே திருமா அப்படின்ற கோபம் உதயநிதிக்கு ஏற்பட்டுச்சு. இதையடுத்து திமுகவுக்கு வரமிரும்பக்கூடிய விசிகாவினருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது திமுகவோட தலைமை. இதையடுத்து RSS குழந்தை விஜய தத்தெடுத்துக்கிறாரா திருமா அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு கட்சியை விட்டு விலகியிருக்காரு பனையூர் பாபு. தொடர்ந்து விசிகா தலைமையோட அதிருப்தியில இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலரையும் கட்சிக்குள்ள இழுக்க பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது திமுகவோட தலைமை. விசிகாவுடைய முன்னணி நிர்வாகிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தங்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதை விரும்பாத திருமா ஸ்டாலினுக்கு நெருக்கமான மாஜி ஒருவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்போ திமுகவோட எப்போதும் தோழமையுடன் தான் பயணிக்க விரும்புறேன், எங்கள் கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுக இணைத்துக்கிட்டா அது சரியா இருக்காது, தாவேகா அமைச்சரவைக்கு செல்லணும் அப்படின்றது கட்சி தொண்டர்களுடைய விருப்பம், அவர்களோட சேர்ந்துதான் தேர்தலை சந்திக்கும் எண்ணமெல்லாம் எங்களுக்கு இதுவரை இல்லை அப்படின்னு 10 நிமிஷம் பேசியிருக்காரு. கூடவே எம்பிக்களோட ஆய்வு கூட்டம் இருக்கிறதால நான் சென்னையில இல்ல, வந்த உடனே ஸ்டாலினை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா அமைச்சரவையில இருந்துட்டு அறிவாலயம் வந்து திமுக தலைவரை திருமா சந்திச்சா தாவேகா மத்தியில ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற கணக்குல இதுக்கு இசைவும் தெரிவித்திருக்காங்க திமுக. இந்த சந்திப்பு நடந்தா தாவேகா அமைச்சரவையை விட்டு வெளியே வாங்க அல்லது உங்கள் கட்சியினரை திமுகவில இணைத்துக் கொள்வதை தடுக்காதீங்க அப்படின்னு 2 ஆப்ஷன்களை திமுக முன் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ திருமா திரிசங்கு நிலையில சிக்கி தவிக்கிறாரு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு முழக்கத்துக்கு தாவேகா உயிர் போட்டிருந்தாலும் கூட அவசரப்பட்டு அமைச்சரவையில பங்கெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு இப்ப வருந்திட்டு இருக்காரு திருமா. குறிப்பா கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் இருவருமே கடும் அப்செட்ல இருக்காங்க. ஏன்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்த நொடியில இருந்து திமுகவை டார்கெட் செய்யக்கூடிய அளவுல 1% கூட பாஜகவை விமர்சிக்கல தாவேகா. ஆளுநரை கூட கண்டிக்காம சாஃப்டா தான் கருத்து சொல்றாங்க. இது எல்லாமே குதிரை பேர அரசியல்ல அப்பட்டமா ஈடுபடுது தாவேகா. இடதுசாரிகளும் விசிகாவும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட அதிமுக MLAக்களை ராஜினாமா செய்ய வச்சு கட்சியில இணைத்திருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தபடி வாரிய தலைவர் பொறுப்பு தருவதிலையும் போக்கு காட்டிட்டு இருக்காங்க.
இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில அறிவாலயமும் ஆழ்த்துக்கும் அரசியல முன்னெடுத்துட்டா திமுகவோட உறவு அதோட முறிந்துரும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிடக் கூடாதுன்றதால திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு திருமா. அமைச்சரவையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு அறிவாலயம் அழைத்தால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. திமுக கிட்ட இறங்கி போகும் திருமாவோட இந்த தந்திர மூவ் தாவேகாவினரை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. மீண்டும் திருமா திமுக கூட்டணிக்குள்ள போச்சு அப்படின்னா அது தற்கொலைக்கு தான் சமம். இப்போ இருக்கிற கட்சியானது கழுதை தேய்ந்து கட்டெரும்பு கதையானது மாதிரி விசிகா மாறிடும். இனி திமுகவிற்கு பெரிதா எதிர்காலம் இருப்பதா தெரியல. அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பதாகவும் தெரியுது. அதனால தமிழக அரசியல் களம் விஜய் எதிர் அண்ணாமலையா தான் இருக்கும் அப்படின்றது போலதான் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.